நல்லது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலும் நியாயத்தை பட்டப்பகலை போலும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு. காரிய சித்தையுள்ளவன் மேலும் தீமை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமி சுதந்திரத்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது தும்மா கண்ணீரான். அவன் சாணத்தை உற்று விசாரித்தேன், ஆனால் அவன் எங்கும் இல்லை. சாந்த குணமுள்ளவர்களோ பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நிற்கிறார், அவன் நாள் வருகிறேன் என்று காண்கிறார். சிறுமை மெலிமையினானனை மடிக்கும், செம்மையான மார்க்கத்தாரை விழப்பண்ணும். துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள், ஆனாலும் அவர்கள் பட்டயமாய் இதயத்துக்குள் உரிய போகும், அவர்கள் வில்லும் உரியும். அநேக துன்மார்க்கத்துக்குள்ள செல்வ ரட்சணத்தை பார்க்கலாம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். அவர் உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், சுதந்திரம் என்றைக்கும் நிற்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகள் இனத்தை போல் புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமி சுதந்திரத்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தங்குகிறார். நான் இளைஞனான் இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதிமான் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததி அறுப்புண்டு போகும், நீதிமான்கள் பூமி சுதந்திரத்துக் கொண்டு என்றைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்தும், நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் நல்ல வேதம் நிறைத்துக்குள் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்று பிசுகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கவே அவனை அக்கினிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவன் விழுந்தாலும் துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், நான் காணவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்கள் ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவர்களே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள்